ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். இது ஒரு சாரி, இது ஒரு சாரி, 2 சாரியில் ஸ்டிச் பண்ணது தான். இதை நான் ரொம்ப நாளாக போட்டுட்டேன். அதனால் இப்போ இது போடவே பிடிக்கல. ரொம்ப நாள் போட்டுட்டேன்னா அதனால் போட பிடிக்கல. ஆனால் இதை தூக்கி போடவும் மனசு இல்லை. ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. எதுவுமே டேமேஜ் எதுவும் ஆகலை. அதனால் இதை வந்து ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். எப்படி இதை கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த 2 நாட் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 நாட்டையும் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இதையும் நான் கட் பண்ணி தனியாக எடுக்க போகிறேன். இதையும் இப்படி கட் பண்ணி நான் தனியாக எடுக்க போகிறேன். இதில் வந்து இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லீவை வந்து தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு ஸ்லீவ் மட்டும். இந்த ஸ்லீவை 2ஆக கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சைடை மட்டும் மடித்து தைச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த கீழே பாட்டம் வெட்டணும் இல்லையா, அதில் வந்து வச்சு ஜாயின் பண்ணுறேன். இந்த நாட்டையும் 2ஆக ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு இது 2 ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு இடையில வச்சு நாட்டை இடையில வச்சுட்டு இந்த பீஸை கொண்டு வந்து இது மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். மேலே இதை தைச்சி முடிச்சாச்சு. இதோட லுக் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த நாட்டு அந்த டெசல்ஸ் எல்லாமே வந்து ஸ்கர்ட்டுக்கு நாடாவாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்கர்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு மேலே ஒரு கிராப் டாப் போட்டோம்னாக்குள்ள இதோட லுக்கே செம சூப்பராக இருக்கும். இது எனக்கு வேஸ்ட் பண்ணவே மனசு இல்லை. அதனால் இது ஸ்கர்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.